நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டு ட்விஸ்ட்டு தான் கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. இந்தியன் ஹீரோ கூட அவ்வளோவும் பண்ணலை, அவரு நல்லா பண்ணியிருந்தாரு. ஹாலிவுட் ஹீரோ விறுவிறுப்பாக இருக்கு. ப்ரோ கூலியோட இது பெஸ்ட் ப்ரோ. நீங்க மச் பெட்டர்னு சொல்றத விட கூலி பாக்குறதுக்கு இது போயிட்டு பார்க்கலாம் தாராளமா. வார் 1ல வந்து பெஸ்ட் கொடுத்தவங்க இதுல வந்து இன்னும் பெட்டரா கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கூலி நாங்க பார்க்கல. ஆக்ஷன் பக்கா ப்ரோ, எல்லா சவுண்ட் எல்லாம் தெரிக்குது. த்ரில்லிங்கா பார்க்கணும்னா இதை பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு பிரதர். எல்லாமே நல்லா இருந்துச்சு. மெயினாக ரித்திக் ரோஷனோட ஆக்டிங், அப்புறம் என்டிஆரை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அது ஒரு நல்ல டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸு. படம் சூப்பராக போச்சு, ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு. போரிங் சீன்ஸ்னு எதுவுமே இல்லை, நல்லா இருந்துச்சு. டான்ஸு சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது ப்ரோ, நல்லா என்கேஜிங்காக இருந்தது. அது ஃபுல்லாக ஃபைட் சீன்ஸ் தான். அவங்க 2 பேர் என்டிஆர் அண்ட் ரித்திக் ரோஷன் சார், அது ரொம்ப சூப்பராக இருந்தது. கதை நல்லா என்கேஜிங்காக போச்சு, ஃபுல்லாக லேக்லாம் இல்லை. எல்லாமே டான்ஸ் நல்லா இருந்தது. ஸ்டோரி நல்லா ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. வார் 1 மாதிரியே தான் இருந்தது. 2 பேருக்குமே ஈக்குவல் ரோல் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக ரித்திக் பிடிக்கும்ன்றதுனால ரித்திக் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. அப்படிலாம் இல்லை, நல்லா விறுவிறுப்பாக தான் போச்சு. என்கேஜிங்காக தான் இருக்குது, லேக்லாம் இல்லை. அப்படின்லாம் லாஜிக் இல்லைன்னா நிறைய படத்தில் இல்லை தான், அப்படின்ட்டுலாம் கிடையாது. கொஞ்சம் ஃபைட் சீன்ஸ் அந்த மாதிரி இருக்குது, அது லாஜிக் கூட நம்ம சொல்ல முடியாதுல்ல. நல்லா இருந்தது. வார் 2 படம் நல்லா இருக்கு, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. ரித்திக் ரோஷன் என்டிஆர் ஆக்டிங் சூப்பராக இருக்கு. கொஞ்சம் தெலுங்கு பட சாயல் வருது என்டிஆர் வர சீன்ஸ்லாம். ஆனால் மற்றபடி வார் 2 படம் ஆக்ஷன் வைஸும் ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா இருக்கு, பயங்கர சூப்பராக இருக்கு. டெரரிஸ்ட் எதுக்கிறது தான், டெரரிஸ்ட் அழிக்கிறது, டெரரிஸ்ட் எதுக்கிறது. அதான் இந்தியா லெவலில் முன்னாடி வார் 1 வந்து இந்தியா லெவலில் இருந்துச்சு, இப்போ வேர்ல்டு லெவலில் கொண்டு போகிற மாதிரி இருக்குது, வேர்ல்டு சீன்ஸ் மாதிரி. ரித்திக் ரோஷன் அல்டிமேட் எப்பயுமே. ஜூனியர் என்டிஆர் அவருக்கு ஈக்குவலாக ட்ரை பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம். ரித்திக் ரோஷன் தான் பெஸ்ட். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இவரோட ரித்திக் ரோஷனோட ஆக்டிங் எப்பயுமே நல்லா தான் ப்ரோ, எல்லாம் நல்லா தான். ஜூனியர் என்டிஆர் அதுக்கு மேலே வந்து மெர்சல் பண்ணியிருக்காரு ப்ரோ, நல்லா தான் இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அதுதான் ப்ரோ. ஓவராலாகவே ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் படமே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே இருக்கிறது வந்து ஜூனியர் என்டிஆர் ப்ளஸ் என்டிஆர் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் 2 பேருக்கும் லீடு அதிகமாக கொடுத்து பண்ணியிருக்காங்க. லாஜிக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவ்வளோ தான் போகுது, செகண்ட் ஆஃப்ல தான் கதையை என்னன்னு புரியுது. ஸோ அதனால பார்ப்போம். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் ஃபர்ஸ்ட். ஸோ தட் ஒன்லி நல்லா இருக்கு. ரித்திக் ரோஷன் என்டிஆர் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஆக்ஷன் தான். நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. இல்லை, நேஷனல் ஃப்ரீடம் பற்றி எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆக்ஷன் தான் செமையா இருக்கு. 2 பேருமே பெஸ்ட் தான். நல்லா இருக்கு. அதுதான் ஃபைட்டு ஆக்ஷன், அதை பற்றி தான் பேசுகிறாங்க. பாட்டு நல்லா தான் இருக்கு. இந்த ஃபைட் ஆக்ஷன் மூவி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவரதும் நல்ல கேரக்டர் நல்லா தான் இருக்கு. 2 பேரும் ஈக்குவலாக தான் பண்ணியிருக்காங்க. அதான் இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, வேற ஒன்றும். எல்லாமே நல்லா இருக்கு. எப்படி இருக்குன்னு கடைசி சீன் தான் நல்லா இருந்துச்சு. லாஜிக்கலா இல்லைன்னா நாங்கள் இதுக்கு மேலே பார்ப்போம் இல்லையா? உனக்கு போர் அடிக்காது, நீ உள்ள போய் பாரு ப்ரோ. போர் அடிச்சுனா கேளுங்க, போர் எல்லாம் அடிக்காது. எத்தனையோ தமிழ் இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம மூவிஸ் பார்த்துருக்கோம். நம்ம பார்க்கும்போது ரிவ்யூஸும் பார்க்குறோம், பார்த்துட்டு உள்ளார போயிட்டு பார்க்கும்போது அந்த படத்துக்கு இந்த படம் ஏன் இவ்வளோ ஒர்த்து இல்லை அப்படின்ட்டு தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர, இந்த மாதிரி கண்டினியூஸ்லியாக அந்த மாதிரி மூவிஸ்லாம் வர்றதுனால இப்போ நம்மளும் வார் 1 வார் 2 அந்த மாதிரி அவங்க பாலிவுட்ஸில் அவங்க சைடில் இருந்து எந்தெந்த மூவி கொடுக்குறாங்களோ அந்த மூவிஸும் நம்ம பார்க்குறோம். அந்த மூவி பார்க்கும்போது பெஸ்ட்டாக தானே கொடுக்குறாங்க, எதுவும் நம்ம ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியலை. நம்ம சைட்ல இருந்து எடுக்கிறது தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி டவுனாக கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவே நம்ம பிரதீப்ராஜ், யாரும் அவர் பேர் என்ன, இண்டிபெண்டன்ஸ் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ணது பக்கா ப்ரோ. இண்டிபெண்டன்ஸ் இந்தியன் ஃபர்ஸ்ட் தான் சொல்றாங்க. இந்தியனுக்காக வந்து மிலிட்ரி மெனுங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்கள எடுத்து பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. பக்கா படம், தாராளமா பாருங்க. டான்ஸ் சீக்வன்ஸ் 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ரித்திக் ரோஷன் கொஞ்சம் ஏஜ்டுங்கிறனால இருந்தாலும் அவர் டான்ஸ் குறை சொல்ல முடியாது. ஏஜுங்கிறது கொஞ்சம் தெரியும், ஆனால் 2 பேருமே டான்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ரித்திக் ரோஷன் தான் பெஸ்ட் எப்பயுமே. அப்படி சில இடத்துல லாஜிக் மிஸ் ஆகும், இந்த தெலுங்கு பட சாயல் கொஞ்சம் வரும், மற்றபடி எல்லாம் ஓகே தான். படம் பார்க்கலாம், கண்டிப்பாக நல்லா இருக்கு. படத்தில் வந்து ஆக்சுவலி இது தேசத்துக்காக போராடுற மாதிரி தான் ஒரு படம். அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா இவர் ஃபஸ்ட்டு ராவோட சேர்ந்து இருந்து அவங்கள எதிர்த்தாரு. இப்போ தனியாக வந்து ஒரு ஸ்பை மாதிரி இருந்து அதை எதிர்க்கிறாரு. இப்போ என்டிஆரோட சீக்வன்ஸ் தான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. அவரை வந்து எப்படி சொல்றது, நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த மாதிரி இவர் கூடயே இருந்துட்டு வில்லன் ஆயிடுவாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து டைகர் சான் அப்படிதான் இருந்தாரு, அப்படிதான் நினைச்சேன். பட் ஆனால் இது டிஃப்ரெண்டா கொண்டு போயிட்டு ஃபிளாஷ்பேக்ல இருந்து ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகின ஒருத்தங்க வந்து இப்போ வந்து வில்லனா இருக்க மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருந்தாங்க. நல்லா இருந்தது. கொஞ்சம் கெஸ் பண்ணாம வந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சீக்வன்ஸ், அது நல்லா இருந்துச்சு. லாஜிக்கு
அது எப்பவுமே ஃபுல் ஸ்டோரி வைஸ் அப்படியே கொண்டு போக முடியாது. கொஞ்சம் நம்ம அந்த ஃபைட் சீக்வன்ஸ்னு வந்தால் கொஞ்சம் லாஜிக் இல்லாத மாதிரி கொஞ்சம் போட்டு தான் எடுக்க முடியும் நம்ம படம். ரொம்ப லாஜிக் இல்லாமலாம் இல்லை, ஓகே ஓரளவு. நல்லா இருந்துச்சு சார், படம் பார்க்கலாம்.